இல்லையே இப்போ அவனை பிடிச்சோன்னு வச்சுக்க உயிர் பயத்துல சொல்லவே மாட்டான். நல்லா ஓடி களைச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போய் கேட்பான். இல்லை இனி நம்ம ஆட்டம் ஆரம்பம்ல. பிரசிடென்ட்டுக்கு மூளைலாம் வேலை செய்யுது. அப்படியா? தர்மகர்த்தா அம்மா சொன்னா தெரியாதா இருக்கு? போதும், வண்டி எடு. எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் மனசு வந்து நீயே பாராட்டுத, அதையும் அனுபவிக்க விட மாட்டேன்னா எப்படி? இனியோட செத்தல துரோகி. பாருங்க ஐயா, உங்களுக்கும் ஐயாவுக்கும் மரண தண்டனை தான். தப்பிக்க வாய்ப்பே இல்ல. நான் சுட்டதா எவன்ல சாட்சி சொல்லுவான்? எவனுக்கு தைரியம் இருக்கு சொல்லு? ஐயா, நீங்க சுட போறத சொல்லல, அது பல வருஷத்துக்கு முன்னால கோயில்ல சுட்டத சொன்ன. என்னால வளர்ற நீங்க என்ன சுட்டு கொன்னுட்டா நீங்களும் உங்க அப்பாவும் பயங்கரமா சிக்குவீங்க. கோயில் நகையை எங்க வச்சிருக்கீங்க, என்ன ஏதுன்னு என் பொண்டாட்டிக்கிட்ட மொத்த விவரத்தையும் சொல்லிட்டேன். என் உயிர் போனா உங்களால தான் போகும்னு என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். நான் செத்த அடுத்த நிமிஷம் என் பொண்டாட்டி எல்லா ரகசியத்தையும், அதாவது கோயில திருடின நகை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்குன்னு சண்முகத்துக்கிட்டையும் பரணி பாப்பா கிட்டையும் சொல்லிடுவா. சுட்டு கொல்றதுன்னா கொல்லு. இல்லை அவெல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி, அவனுக்குலாம் அழிவே கிடையாது. இந்த மாதிரி எவனாச்சும் நசுக்குனாதே. ஐயா, அப்போ சனியனுக்கு தெரியுங்கிறது கன்ஃபார்ம் தானா? இல்லை கன்ஃபார்மா இந்த விஷயம் சனியனுக்கு தெரியும். நீ வேணா பாரு, இந்த சனியனை வச்சுதேன் உங்க அப்பா சவுந்தரபாண்டின்ற திமிங்கலத்தையே பிடிக்க போற நாம. என்ன சனியன தப்பிச்சுட்ட போல? யாரு? எங்க அத்தன் தானே உன்னை காப்பாத்தினது. வேணா வீணா செத்து போயிடாத. என்னலே இது? இவனை பணமா கொண்டாட சொன்னா என்னவோ இப்பதான் கல்யாணம் ஆன மாப்பிள்ள மாதிரி டீக்கா கொண்டு நிறுத்திருக்க. சட்டை கூட கலையில என்னவோ இப்பதான் புதுசா பிரிண்ட் அடிச்ச ரூபா நோட்டு மாதிரி இருக்கா. இவனை என்ன நீ கொல்ல போனியா இல்ல இஸ்திரி போட்டு கூட்டு வர போனியா? தயவு செஞ்சு இங்க வரியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வாய முடியல. எனக்கு நீ விஷயம் சொல்ல போறியா? நீ நீ எம்புட்டு பெரிய பயங்கா குழியா இருந்தா இல்ல குடுல, துப்பாக்கிய குடுல, உள்ளார குண்டு இருக்குல்ல, நானே இருப்பா, சொன்னா கேளுப்பா. நான் ஒரு விஷயம் சொல்லணும். இப்படி வாய. வாப்பா. இல்ல சனியா வால. என்னல எதுக்குல நீ இழுத்துட்டு வர? என்ன எதுக்கு? இவங்கிட்ட நம்ம ரகசியம் எல்லாம் மாட்டி இருக்குப்பா. இருக்கட்டும், ரகசியம் மாட்டின என்ன இப்ப அதுக்கு? கோயில்ல நாம பண்ண கொலை கொள்ள அம்புட்டையும் இவன் பொண்டாட்டிட்ட சொல்லி வச்சிருக்கான். ஆமாங்கய்யா, எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன கொல்ல பார்த்தா நான் என்ன செய்யறதுன்னு தான் இந்த ஏற்பாட்டை பண்ணிக்கிட்டேன்.
ஏலே, பொறவு அவளையும் சேர்த்து போட்டு தள்ள வேண்டித்தானே. இல்ல அதுக்குள்ள இந்த சனியன் ஃபோன் பண்ணிட்டான் போல. இவன் திரும்பி வரலனா உடனே அந்த பொம்பளை பரணிக்கிட்டையும் சமூகத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லி நகையெல்லாம் எங்க இருக்குன்னு காட்டி கொடுத்துருமா. இவன் செத்தா நம்ம கொத்தா மாட்டுவோம்பா. ஐயா சத்தியமா மாட்டுவீங்க. என் பொண்டாட்டி மேல சத்தியமா நீங்க மாட்டுவீங்க. இல்லே, நீ எல்லாம் மிரட்டி நான் பணிஞ்சு போற நிலையில கொண்டு விட்டீங்களே. உசுறு முக்கியம் இல்ல. இல்லே, அப்போ எனக்கு நீ துரோகம் பண்ணலாமாலே? இல்ல கஷ்டப்பட்டு போட்ட பிளான்ல அதை உடைக்கலாமா? ஏலே, நான் தெரியாம தான் கேட்க, அந்த குழந்தைகளை எதுக்காகலே விட்ட நீ? ஐயா என் பேர பிள்ளைய காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலையே. ஒடுங்கய்யா, அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். சரியா, ஏன் கையால தானே ஒரு சாவு. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா முதல்ல ஒன்னிய நான் கொன்னுட்டு தானே நான் சாவேன். இலே பாண்டி, அங்க என்னல ரகசியம்? கூப்பிடுதா பார், போ. அம்மா, பாக்கித்தம்மா, உங்க கையால ஒரு காப்பி தண்ணியை போட்டு கொடுங்க. ஐயா இப்படித்தான் ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பாவ. அப்படி என்ன சனி என்ன ரகசியம் பேசுனிய? ஏய், உனக்கு எதுக்கு? ஏன், நானும் இந்த வீட்ல தானே இருக்கேன், எனக்கும் சொன்னா என்னவா? அவசியம் சொல்லணுமா? போய் காப்பி தண்ணி கொண்டு வா போ. எட்டி நீ வாட்டி. எப்படியோ ஒரு கொலை நடக்காம இருந்துச்சே, அது வரைக்கும் போதும், வா. அப்பனே முருகா, சோதனையை கொடுக்கறதும் நீதான், அந்த சோதனையில இருந்து மீட்டு கொண்டு வர்றதும் நீதான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு கொடுக்க வேண்டிய நன்றி கடன் தீரவே தீராது. அப்பனே முருகா, நீதான் காப்பாத்தணும். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கணும். பரணி பதவி ஏற்கிற வரைக்கும் நான் நேர்த்தி விட்டுருக்கேன். நேர்ச்சையா? கோழியா கெடாவாப்பா? ஏன் பித்துக்குளி, முருகனுக்கு போய் யாராவது ஆடு கோழி எல்லாம் வெட்டுவாங்களா? பரணி அந்த முருகன் புண்ணியத்தால ஜெயிச்சிருக்கா இந்த தர்மகத்தா எலெக்ஷன்ல. அவ பதவி ஏற்கிற வரைக்கும் இந்த வீட்டுல கவிச்சு வாடையே வரக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? இது எப்ப இருந்துப்பா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளிக்க போனேன்ல, 2வது செம்பு ஊத்துறப்ப எனக்கு தோணுச்சு. அப்பத்துல இருந்து விரதத்தை விட்டேன், அவ்வளவுதான். பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அது வரைக்கும் கவிச்சு நோ, முட்டை கூட சாப்பிடக்கூடாது. ஏலே புள்ளைங்களா, இங்க பாத்தீங்களா அண்ணன் என்ன கொண்டு வந்திருக்கேன்டி? உங்களுக்காக பாருங்க, மட்டன் பிரியாணி, எறா வறுவல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. என்ன அங்கே நிக்கிய? வாங்கல. ஏலே, நம்ம பாய்க்கடை பிரியாணி பார்சல தாண்டி வாசனா. சும்மா கம 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 நடிக்கலாம். ஐயோ அப்படியே முருகா. இல்லை கனி, உனக்கு பிடிச்ச எறா வறுவல் வாங்கிட்டு வந்திருக்கல. இல்லை வீரா, உனக்கு பிடிச்ச மட்டன் தொக்கு. இல்லை டாக்டர்மா, உனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி, மீன் வறுவல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்லா. இல்லை கேட்கும் போதே நாக்கு ஊரல. வாங்கல. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க முருகா? அப்படியே மன்னிச்சிருப்பா. உனக்காகவும் மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கப்பா. பிரியாணி? ஓ பிரியாணி யாருக்கு வேணும்னு பாருதா. எப்போ முன்னெல்லாம் வாங்கிட்டு வந்தா நீ தானே வேணும் வேணும்னு அழுவ. இப்ப என்ன இப்ப கோவப்பட்டு பேசுத? பரணி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காளா, அத கொண்டாட வேண்டாமா? பைத்தக்கார பையில நான் இன்னைக்கு விரதம் விட்டுக்கோம்ல. விரதம் விட்டுட்டியா? சரி சரி, உன் மட்டன் பிரியாணி நான் சாப்பிட்டுக்கிட்டே, நீ அப்ப அந்த ஓரம்பா. ஏன்னா வாசனை அடிச்சா கூட விரதம் கெட்டு போடும்ல. விரதம் எனக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துக்கே விட்டுருக்க. இந்த பாரு, பரணி பதவி ஏற்று முடிகிற வரைக்கும் இந்த வீட்டுல கவிச்சியே புழங்க கூடாதுன்னு இப்பதான் சொல்லி முடிக்கிற. நான் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பிரியாணி அப்படின்னு வந்திருக்கியா? எப்போ நீ யார கேட்டு இந்த மாதிரிலாம் விரதம் வைக்க முடிவு பண்ணுத? நான் யார கேட்கணும்? என் விரதத்துக்கு நீ என்ன கேட்கணும்ல? நீ மாட்டு ரூல்ஸை மாத்தி மாத்தி வச்சுனா முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டோம்ல. எனக்கு இப்பதான்ல தோணுச்சு. எப்போ
இந்தா இப்ப குளிக்கப்ப. ஓ உடனே தலைய தோற்றத்துக்கு முன்னாடி அமுல்படுத்திட்டியாக்கு. இல்லை, இந்த விரதம் முடியற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள கவிச்சு வாடையே வரக்கூடாது சொல்லிவிட்டேன். முன்னாடியாவது போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. வரும்போதே ஒரு புல் மட்டன் பிரியாணி கட்டுன்னு கட்டிட்டுல இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்ல இப்ப என்ன சொன்னா? மட்டன் பிரியாணி. நான் என்ன செய்ய, ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டுட்டேன். ஒரு புல் மட்டன் பிரியாணி முன்னாடி சொல்லு. இல்லை, விரதம் இருக்கிற வீட்டுல இந்த பிரியாணியை கொண்டு வந்தது இல்லாம நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு வர வந்திருக்கியா? ஐயோ அபச்சாரம் முருகா, என்ன மன்னிச்சிரு முருகா. இல்லை போட வெளிய. உன்னை தொட்டாலே தப்பு. ரத்த புள்ளைய தொட்டா தீட்டாயிடுமா? எப்போ சும்மா ஓரா பண்ணாத ஒரு பிரியாணிக்கு. என்ன என்ன குத்து வெள்ளம் தள்ளுது. விரதம் இருக்கிற வீட்டுல பிரியாணியா கொண்டு வந்திருக்க. பிரியாணி நீ அதை திம்பியால நாய்க்கு போடுவியோ? காலையில குளிச்சுட்டு தான் வரணும் வீட்டுக்குள்ள. கொண்டு போடுவோம், கொண்டு பிச்சு போடுவோம். பிச்சு என்ன ஆன்னு பாத்துட்டு இருக்கிற? இதை தாண்டி வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லிவிட்டேன். பிரியாணி கொண்டு வந்திருக்காம்ல, பிரியாணி அப்படியே ஓடி போயிரு சொல்லிவிட்டா. என்ன வேலை பார்த்திருக்கான் பாத்தியா? எல்லாம் வைகுண்டம், நீ பண்றதுல ரொம்ப அக்கறமா இருக்கு. இலே, காலையில விடிஞ்சதும் குளிச்சு முடிச்சு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். இல்லன்னு வை மாவன குடல உருவி மாலையா போட்டுருவோம் பாத்துக்க. இம்புட்டு பிரியாணி இருக்க, இதெல்லாம் என்னது செய்ய? நீயே தின்னல, விடியற வரைக்கும் தின்னுட்டு குளிச்சு முடிச்சு அப்புறம் வா. எப்போ உனக்கு என்ன திடீர்னு கோட்டி பிடிக்குமா? அதெல்லாம் சொல்லிட்டுலாம் வராதா? இலே, வாய திறந்த இந்த குச்சிலேயே விட்டு ஆட்டிடுவா. ஆட்டி பாத்துக்க. அப்பா பிரியாணி வாய மூடணும். நான் முருகருக்காக விரதம் இருக்கேன். ஒரு நாள் பொறுக்க மாட்டியா? உள்ள வாங்க ரெண்டு பேரும் வாங்க. என்ன மைனி பதவி ஏத்துக்கிற வரைக்கும் பிரியாணி கெட்டு போகாம இருக்காதானே? அது உன் அப்பா கிட்ட கேளு. இல்லை எதா ஒப்பட்ட கேளா? ஆமாடி, பிரியாணி ஊசாம இருக்கும். அந்த ஊசாத பிரியாணி வந்து தின்னு வா. சரி வீரக்கா வா போவோம். ஏய் வேகமா போனா. அங்க என்ன எட்டி பார்த்துட்டு இருக்க? சே, பிரியாணிக்கு செத்தவளுகளா இருக்காளுங்கல்ல. நம்ம விரதம் இருக்கிறனால பார்த்து இந்த பையன் இப்படி பண்றானே. சந்தோஷமா ஒரு விஷயத்தை கொண்டாட விடுதாரா இந்த மனுஷன்? இப்பதான் விரதங்கிறதுன்னு உயிரை வாங்குறது. தவிரா எப்பா ஏதோ புசு புசுன்னு சவுண்ட் கேட்டுச்சே. புசு புசுன்னு இல்லையேப்பா. இல்லையா? ஏன்பா எல்லாரும் அமைதியா அவரவர் வேலைய பாத்துக்கிட்டு இருக்கோம். நிம்மதியா படிக்க விட மாட்டியா? இல்லத்தா, எனக்கு கேட்டுச்சு. ஒருவேளை பிரமையா இருக்கும் போல இருக்கு. கனி கனி கனியை கூப்பிடு. அந்த விடு, வா. பிரியாணி பிரியாணி போ. அப்பா இருக்காரு, நான் பாத்துக்கிறேன், நீ போ. வா 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 வா. இல்லை பாத்தியா, பாய் கடை பிரியாணி சும்மா வாசனை எப்படி தூக்குதுல்ல. இல்லை உனக்காக எறா தொக்கு காரம் கம்மியா போட சொல்லி கொண்டு வந்தேன். பாத்தியா எப்படி இருக்கு மட்டன் பிரியாணி. இதுல ஒரு எறாவை அப்படி எடுத்து பிரியாணியில் அப்படி ஒரு உண்டை பிடிச்சு மூடி கவர் பண்ணி இந்தல
அண்ணே விரதம். இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் விரத வெங்காயம்லாம் ஒன்றும் கிடையாதுல்ல. இல்லை அப்படி இருந்தால் நான் சாமி கிட்ட பேசிக்கிட்டேன். சாமிக்கு புரிஞ்சுறேன். உங்க அப்பனுக்கு புரிய வைக்கிறது தான் கஷ்டம். நீ சாப்பிடல. அப்ப சரி. சாப்பிடு. இல்லை இந்த கறி எடுத்து சாப்பிடு. மட்டன். அண்ணா நீ சாப்பிடலையா? இல்லை நான் வரும்போதே ஒரு பிரியாணி நல்லா சாப்பிட்டு தாம்ல வந்தேன். இருந்தாலும் வயித்துல கொஞ்சம் இடம் இருக்கே. உனக்கு கம்பெனி கொடுக்க வேண்டாம், நான் சாப்பிடுதேன். சும்மா நெய்யில கறியை நல்லா போட்டு அப்படி தாளிச்சு என்ன டேஸ்ட் இல்ல. உனக்கு எப்படி இருக்கு? அண்ணா சூப்பர்ண்ணே. அப்ப அள்ளி சாப்பிடு. ஏட்டி வீரா, ஆ? ஏதாவது வாசனை வருது உனக்கு? இல்லையேப்பா. இல்லையா? மட்டன் பிரியாணி கூடவே சிக்கன் பிரியாணி. ஏதா யாரா வறுவல் வேற வாட வருது. இது குடல் கறிலா? ஏட்டி இந்த படுபாவி போய் என்ன வாசல்ல எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு திங்க ஆரம்பிச்சிட்டானா? இந்த வாரவனை என்ன பண்ற பாதிப்பா? படுபாவி போய் நான் விரதம் இருக்கிற அன்னைக்கு தான் இவன் இப்படிலாம் பண்ணுவான். நான் டேஸ்ட். அட பாவி, இந்த வார கருவா ஏட்டி என்னடி இது? பிரியாணிப்பா. பிரியாணி அது எங்களுக்கு தெரியாதா? ஏய் நீ கெட்டது இல்லாம அவ்வளவு வரை கெடுத்துட்டு இருக்கியா? ஐயோ பாரு, நல்ல வாயில பீச வச்சிட்டு இருக்கியா பாரு. ஏட்டி உனிய பெத்தவன் விரதம் இருந்துட்டு இருக்கிற, நீ பிரியாணி திங்கிறியா? பிரியாணி ஏட்டி வீரா, நீ போ போய் 2 பாய்தளவனை எடுத்துட்டு வா. என்ன நொப்பா, 2 பேரும் வெளியே கிடக்கட்டும், நீ போ. சரிப்பா. கடவுளே பாருத்தா என்ன வேலை பண்ணிருக்கான்னு. இவன் கெட்டது இல்லாம அந்த பிள்ளைய வேற கெடுத்துட்டு இருக்கான். ஏட்டி உனி குத்துறேன் நான் அன்னைக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு வெளியே தான் கிடக்கணும் 2 பேரும். கொண்டாட்டு 2 பேரும் வெளியே கிடக்க. உள்ள வந்து ஏன் காலை ஒடிச்சு விட பாத்தா? மாமா பாவம். என்னத்தா பாவம்? எனக்கு தான் இப்ப பாவம். நீ வேற வா பாத்தா. எப்பா இன்னும் வேற விரதம் இருக்கிற நாள் பார்த்து கொண்டு வந்து திங்கானுங்க பாரு. சை நீ என்னல பாக்க அள்ளி சாப்பிடல. ஒரு நாள் வெளில படுக்கான் இந்த பிரியாணிக்கு. நீ சாப்பிடல. அசந்து போயிட்டேன்டா. உன்னால எப்படி இவ்வளவு நல்ல அண்ணனா இருக்க முடியுது? எனக்கும் வாச்சிருக்கானே 1ஆம் நம்பர் திருட்டு பையன். அண்ணன் கிடைக்கலண்டா என்ன புருஷனா கிடைச்சிருக்கோம்ல, பத்தாதா? அட பாவி, நீ தூங்கலையா? ஏம்ல வேஸ்டா போகுதுன்ட்டு 2 பிரியாணி அமைக்கிட்டேன். உள்ள போய் எத்தலிக்கு உறக்கமே வரல. பாத்துடா, இன்டைஜஷன் வந்துற போது. ஏய் ஒரு நிமிஷம் இரு. இன்ஜெக்ஷனா? டேய் இஞ்சி தட்டி போட்டு உனக்கு சூடா பிளாக் டீ கொண்டு வரேன்னு சொன்னேன். இஞ்சி எல்லாத்தையும் சரி பண்ணிடும், நான் கொண்டு வரேன். இல்ல நீ எம்பிபிஎஸ் டாக்டரா இல்ல நாட்டு வைத்தியரா?
என்னைய மாதிரி உனக்கு ஒரு அண்ணன் கிடைக்கணும்னு சொன்னல. ரொம்ப நாளா இதே தான் சொல்லி புலம்பிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, நாங்க லக்கி பிரைஸ் அடிச்சிட்ட இந்த விஷயத்துல. நாங்கன்னா நாங்கன்னா நானு, என் தங்கச்சிய, என் அப்பா, என் அம்மா, என் குடும்பம். அதிர்ஷ்டத்தை அத்தனை பேருக்கும் பங்கு பிரிச்சு கொடுக்கறியா? ஆமால. இப்ப நீ யாரு? என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மைனி, என் அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளா. என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு கூடவே நின்னு போராடுத ரொம்ப 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 நல்ல பொண்டாட்டி. அப்ப நாங்கெல்லாம் லக்கி தானே? மேபி. இல்லை, இப்படிலாம் ஒரு பொண்ணை உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்காதுல. நீ எங்களுக்கு கிடைச்ச வரம்ல. ம்.